ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செனிட்டா சேஸ் வாட். நான் உங்க செனிட்டா. நான் இப்போ தான் லா முடிச்சுட்டு ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃபீஸில் சென்னையில் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட என்ரோல்மெண்ட்காக வெயிட் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேன். வந்தோன்னே கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா எப்படி படிக்கணும், எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்க விரும்புகிறேன். ஐ எம் நாட் அ டாப்பர் அண்ட் ஆல். பட் ஜென்ரலாக நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செம் டு மை 10th செமஸ்டர் அரியர் வைக்காம பாஸ் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படிலாம் நீங்க வந்து படிச்ச ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கறத சொல்லலாம்னு இருக்கேன். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி கொஞ்சம் லாங் தான். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் திஸ் ஃபுல் வீடியோ. யூல் கெட் அ ஐடியா ஆன் ஹவ் டு ஸ்டடி இன் சோயில். ஸோ இந்த வீடியோ சோயில் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி மட்டும் கவர் பண்ண போறது இல்லை. ஜென்ரலாவே ஒரு லா ஸ்டூடெண்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் படிக்கலான்னு. அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் எல்லாருமே யூல் கெட் ஐடியா. பட் நான் சோயிலே படிச்சுன்னா எனக்கு அதை பத்தி நிறைய தெரியும். ஸோ நான் அதையும் ஷேர் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண டைம்ல நினைச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய புக்கா இருக்கு, எப்படி படிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் லா படிக்கிறது கஷ்டமான்னு கேட்டா எஸ், கஷ்டம் தான். மார்க் வாங்குறது கஷ்டமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்க மேனேஜ் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸி தான். நிறைய பேர் பயன்படுத்துவாங்க சோயில் அரியர் வாங்காம இருக்கவே மாட்டோம்னு. அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லுமே கொஞ்சம் பேர் அரியரே வாங்காம ஃபர்ஸ்ட் டு 10th முடிச்சிருக்காங்க. நானும் முடிச்சிருக்கேன். என்னால முடியும்னா உங்களாலையும் ஆப்வியஸா முடியும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நான் சொல்ல போற கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒர்க் ஆகுதா ஆகலையா அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க. ஐ ஆல்சோ கெட் டு நோ. ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. Turn it up and let it stay. Senator says what all the way. This video is super requested by my குட்டி juniors in soil and also my law school fam. இவங்க வந்து ரொம்ப கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரலாக நான் வந்து எப்படி நீங்கள் வந்து சிலபஸ் எப்படி படிக்கணும், என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம், அண்ட் வந்து எப்படி நீங்கள் எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், பேட்டர்ன் எப்படி அனலைஸ் பண்ணி அதுக்கு எழுதணும், அண்ட் வைவால் எப்படி அட்டன் பண்ணணும், இன்டர்னல்ஸ் அண்ட் லைப்ரரியிலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக எல்லாமே நான் என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் லா ஸ்கூல் ஒர்க்ஸ் ஆர் லா ஸ்கூலில் மைண்ட் செட் எப்படி இருக்கணும். ஸோ பேசிக்கா லா வந்து ஒரு நார்மல் டிகிரி படிக்கிற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ மக்கப் பண்ணீங்கன்னா அது ஞாபகம் இருக்காது. இப்போ ஒரு செக்ஷன் படிக்கிறீங்க, அதோட டெஃபினேஷனுமே மக்கப் பண்ணா ஞாபகம் இருக்காது. ஏதோ ஒரு செக்ஷன் படிச்சாலும் அது புரிஞ்சு படிங்க. பிகாஸ் கியூரியாசிட்டி பிரிங்ஸ் யூ கிளாரிட்டி. அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்ஸ்னு டோன்ட் ஜஸ்ட் ரீட் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி படிச்சா மட்டும்தான் யூ கேன் ஷோ தட் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, உங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்குன்னு எக்ஸாம்னருக்கும் தெரியும். அண்ட் ஆல்சோ ஒரு சப்ஜெக்ட்டுமே தனி நோட் வச்சுக்கோங்க. இல்ல கிளாஸ்மேட்ல வந்து அந்த ஸ்பைரல் இருக்கும்ல 6 சப்ஜெக்ட் நோட், அது வாங்கிக்கோங்க. நான் அதான் வந்து மோஸ்ட்லி வச்சிருந்தேன். என்னோட எல்லா செம்க்கும் ஒன்று வாங்கிடுவேன். அதுல டிவிஷனாவே இருக்கும். அது வந்து சஃபிஷியண்டா இருக்கும். அண்ட் வந்து சோயில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிலபஸ் ஹெவி தான். பட் யூ கேன் மேனேஜ். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். மக்கப் பண்ணா ஞாபகம் இருக்காது. டெஃபினிஷன்ஸும் மக்கப் பண்ணாதீங்க. எதுவுமே மக்கப் பண்ணாதீங்க. அண்ட் போக பாயிண்ட்ஸ் நான் எப்படிலாம் படிக்கணும், எப்படி பேலன்ஸ் பண்ணி படிக்கணுங்கிறத சொல்றேன். ஸோ செகண்ட் பாயிண்ட், நோ யோர் சிலபஸ் அண்ட் ஆல்சோ யோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது ரெண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ டெல் யூ ஹவு டு நோ யோர் சிலபஸ். ஸோ வந்து நீங்க பிஏஓ பிபிஏஓ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சோயில வந்து தே வுட் ஹவ் கிவன் யூ அ புக்லெட். அந்த வந்து ஒரு ஆன்லைன் காப்பி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க வந்து ஒன்னு என்டையர் புக்லெட்டை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆர் அந்தந்த செமஸ்டருக்கு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நான் அந்தந்த செம்க்கு தான் எடுத்தேன். ஸோ அதுல வந்து யூல் ஹேவ் யோர் சிலபஸ்ல அதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு எல்லாமே தெரியும். சிலபஸ் வந்து இட்ஸ் லைக் யோர் பைபிள், குரான், பகவத்கீதா எல்லாமே சிலபஸ் வச்சு தான் நீங்க படிக்கணும். அண்ட் சில பேர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு மட்டும் படிப்பாங்க. பட் சிலபஸ் வச்சு படிக்கிறது தான் பெட்டர். நான் அப்படிதான் படிப்பேன். சிலபஸ் வச்சு படிங்க. அண்ட் ஜென்ரலா இந்த பிபிஏ பிகாம் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ எனக்கு வந்து மார்க்கெட்டிங்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கன்ஃபார்மா நீங்க சிலபஸ்ல எல்லா டாபிக்குமே படிக்கணும். டோன்ட் மிஸ் அவுட் எனி டாபிக். வந்து மாடியூல் வைஸ் இருக்குமா, மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3. எக்ஸாம்பிளுக்கு வில் ஹேவ் 7 மாடியூல்ஸ் இருக்குன்னா the first 3 modules you will have for your mid semester and total entire வந்து you will have for your end semester. So இப்போ அந்த first 3 வந்து நீங்க மிட் செம்ல படிச்சிருப்பீங்க. மிச்சத்தை தான் நீங்க செம்க்கு படிக்க போறீங்க. இப்போ first 3லயுமே மிட் செம்க்கு எப்படி படிக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் இருக்கா அதுக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் செகண்ட் மாடியூல் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்லயும் நீங்க வந்து கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்க நோட்ஸ் போட்டு வச்சாதான் யூ கேன் ஸ்கோர் பெட்டர். இப்போ ஒரு மாடியூல்குள்ள ஒரு குட்டி டாபிக் இருக்கு அண்ட் அது வந்து உங்க கிளாஸ்ல எடுக்கலன்னு நீங்க ஒபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாபிக் வந்து 4 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்டிங்ல எங்களுக்கு வந்து புது சிலபஸ், நாங்க 2020 பேட்ச்க்கு தான் ஃபர்ஸ்டா புது சிலபஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. எங்களோட பழைய சிலபஸோட கொஸ்டின் பேப்பர்ல வி ஹேட் ஆர் மார்க்கெட்டிங் பேப்பர். அது எப்படின்னா என் செமஸ்டர்ல கொஸ்டின் பேப்பரே மாறிடுச்சு. பழைய சிலபஸ் கொஸ்டின் பேப்பரே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பட்
அதுல வந்து நெறைய பேருக்கு கொஞ்சம் அரியர் விழுந்துச்சு. பட் நான் வந்து ஜியோ கதையெல்லாம் எழுதினேன். ஜியோல ஃபர்ஸ்ட் சிம் ஃப்ரீயா குடுத்தாங்க. அது வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பே வாங்கிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ சிம் கார்ட்ஸ் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃப்ரீ சிம் கார்ட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படி இப்படின்னு நான் கதை கதையா எழுதி விட்டு எப்படியோ பாஸ் ஆயிட்டேன். பட் வந்து நெறைய பேர் அதுல ஃபெயில் ஆனவங்களும் இருந்தாங்க. அது வந்து எப்படின்னா கொஸ்டின் மாறி வரல. சிலபஸே மாறுன ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. அது எப்படி என்னால முடிஞ்சுச்சுன்னா, நான் சிலபஸ் ஃபுல்லாவே படிச்சிருந்தேன். அண்ட் ஜெனரல் நாலேட்ஜ் கொஞ்சம் அப்ளை பண்ணி எப்படியோ எழுதிட்டேன். ஸோ அந்த மாதிரி எப்படி வேணா கேட்கலாம். ஸோ சிலபஸ் வந்து நீங்க ஃபுல்லா லைன் பை லைன் அண்ட் இப்போ வந்து ஹேண்ட்லாக் சிலபஸ்லாம் எடுத்தீங்கன்னா, அதிலே ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரலனாலும் பேசிக்ஸ் ஆச்சும் பார்த்துக்கோங்க. அந்த ஆக்ட் பத்தி கேட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் யூ ஷுட் பி ஏபிள் டூ ரைட் ஒரு 2 to 3 பேஜஸ் அந்த மாரி பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, யூ கேன் ஷூர்லி பாஸ். சோயல்ல வந்து டாப்பர் ஆகுறோமோ இல்லையோ, யூ ஷுட் கெட் 35 மார்க்ஸ். பிகாஸ் நம்ம ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டு ஸ்கூல்லேருந்து காலேஜ் போறோம். அங்க போய் அரியர்லாம் வைக்காம நம்ம வந்து முடிக்கணும். ஸோ அதனால ஒரு 35 தான் நம்ம எய்மே. 35 தான் பாஸு. அட்லீஸ்ட் ஒரு 40 வச்சுக்கோங்க எய்ம். அப்பதான் 35 வரும். நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் ஒரு தேர்ட் அந்த ஒரு 3 வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே குறைஞ்சேன். அப்புறம் என்னோட 10th செம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் 10th செம்ல நான் டிஸ்டிங்ஷன்ல தான் முடிச்சேன். அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்னா பேசிக்கா என்னன்னா 75%க்கு மேல வாங்குறது டிஸ்டிங்ஷன் இன் சோயல். சோயல்னு இல்ல, ஜென்ரலா எல்லா காலேஜஸ்லயுமே மோஸ்ட்லி 75 மேல டிஸ்டிங்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி என்னோட லாஸ்ட் செம்ல வந்து 79% வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இட் டிபெண்ட்ஸ். இந்த மாதிரி சிலபஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. எப்படி நான் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து படிக்கணுங்கிறத வர டாபிக்ல சொல்றேன். அண்ட் இன்னொன்னு சொல்லியிருந்தேன், நோ யோர் சப்ஜெக்ட்ஸ்னு. இப்போ இந்த செம்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அண்ட் அந்தந்த சப்ஜெக்ட்ஸுக்கு புக்ஸ் என்னன்னு சிலபஸ்லேயே கொடுத்துருக்கோம். சிலபஸ் வந்து நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா புக் ரெக்கமெண்டேஷன் சம்திங் போட்டு ஆத்தரோட இருக்கும். அந்த புக் லைப்ரரியில் இருக்கான்னு போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. லைப்ரரியில் இல்லைன்னா சீதாராமன் அண்ட் கோன்னு ஒரு ஷாப் இருக்கு. அது வந்து ராயப்பேட்டால ஒன்று இருக்கு அண்ட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு. ஸோ அங்கங்க இருக்கு. அது கூகுளில் போட்டிங்கனாலே வரும். சீதாராமன் அண்ட் கோ. ரொம்ப வருஷமா இருக்க புக் ஷாப். எல்லாரும் அங்கதான் மோஸ்ட்லி வாங்குவாங்க. ஸோ அங்க போயிட்டு யூ கேன் கெட் தோஸ் புக்ஸ். அங்க எல்லா ஆத்தோஸ் புக்குமே இருக்கும். உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா அங்க போய் வாங்கிக்கோங்க. அங்க வாங்கி புக்ல ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அண்ட் ஆல்சோ சில பேர் கைட்ல கூட படிப்பாங்க. கைடு வந்து இட் கேன் ஹெல்ப் யூ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். கொஞ்சம் தூரம் நானுமே கைட்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் காலேஜ் லைஃப்ல படிச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு புக்ல கிராஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு புரியாது. ஏன்னா பெருசு பெருசா இருக்கும். ஸோ கைடும் வச்சுப்பேன், கொஞ்சம் புக்கும் வச்சுப்பேன். ரெண்டுத்தையும் புரிஞ்சு ஏதோ ரீட் பண்ணி நானா போய் ஒன்று எழுதுவேன். ஆனால் ஜென்ரலா புக்கு, கூகுளில் வர நோட்ஸ், சார் மேம் கொடுக்குற நோட்ஸ் வச்சே யூ கேன் மேனேஜ். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். இது வந்து நோ யோர் சிலபஸ் ஆர் சப்ஜெக்ட். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சப்ஜெக்டையும் தெரிஞ்சுக்கணும், அதுல கீழே கொடுத்துருக்க புக் யாருன்னு பாருங்க. அதுலேயே இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ்லாம் சிலபஸ்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சிலபஸ்ல வந்து எதுவுமே மோஸ்ட்லி விட்டுட்டு போயிடாதீங்க. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன், என்செம்ல எப்படின்னா நம்ம ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் முக்கியம், லாஸ்ட் 4 சாப்டர் முக்கியம்னு. ஸோ அந்த மாதிரி இதுலயும் லைட்டா மேபி, அண்ட் ஐம் நாட் ஷுர் அபவுட் திஸ், ஃபர்ஸ்ட் 2 மாடியூல எக்ஸாமுக்கு விட்டுறாதீங்க. லாஸ்ட் 2 மாடியூல விட்டுறாதீங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா இருக்கவங்களும் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக மிட்சம் போர்ஷன்ஸ்ல நிறைய கேட்பாங்க செம்ல. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மாடியூலும் கேட்பாங்க, கொஞ்சமாச்சும் நம்ம படிச்சிருக்கோமான்னு பார்க்கறதுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கனாலே பாஸ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து விடாம லாஸ்ட் மாடியூலாம் வந்து கன்ஃபார்மா கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா திடீர்னு கடைசி மாடியூல தான் நிறைய கேட்பாங்க, திடீர்னு ஃபர்ஸ்ட் மாடியூல தான் நிறைய கேட்பாங்க, நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிலபஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த பாயிண்ட், எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுங்கிறது. அதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் இயரா இருக்கீங்கன்னா லைப்ரரி போனீங்கன்னா அங்க இருக்கும். லைப்ரரி போனோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருங்க. அங்க போனோடனே ஒரு மேம் வந்து ஒரு ரெஜிஸ்டரோட இருப்பாங்க. அங்க வந்து என்ட்ரி போட்டுட்டு அங்க வந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணீங்கன்னா there'll be a டேபிள். அந்த ஃபுல் டேபிள் ஃபுல்லா நோட்டா இவ்வளோ பெரிய பெரிய புக் மாதிரி புக்லெட்டா இருக்கும். அங்க வந்து திக்கான ஒரு அட்டையில வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் அதுல போட்டிருக்கும். எப்படின்னா பிஏ 2020, பிகாம் 2021, பிபிஏ 2022 அந்த மாதிரி போட்டிருக்கும். ஸோ இது பேசிக்கா என்னன்னா அந்த இயரோட கொஸ்டின் பேப்பர். இது ஃபர்ஸ்ட் இயர் டு 5th இயர் வரைக்கும் அதுல இருக்கும். அதுல என்ன பண்ணுங்க, போட்டோஸ் எடுத்துக்கோங்க. போட்டோ அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பிபிஏ, நான் என்ன பண்ணுவேன், அங்க போயிட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் ரொம்ப பழசெல்லாம் தேட மாட்டேன். ஒரு 2018ல இருந்து 2023, 2024 எது வரைக்கும் இருக்கோ அதுல வந்து எனக்கு இப்போ இந்த செம்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அது மட்டும். இப்போ எனக்கு இந்த செம்ல வந்து என்விரான்மெண்டல் லா, டாக்ஸேஷன், கம்பேரிட்டிவ் லா 3 சப்ஜெக்ட் இருந்துச்சு 10th செம்ல. அதுல கம்பேரிட்டிவ் லாங்கிறது நாங்க தான் ஃபர்ஸ்ட் படிச்சோம், புது சப்ஜெக்ட், அதுல இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை விட்டுறலாம். மிச்சம் 2 இருந்துச்சு, அதாவது என்விரான்மெண்டல் லாவும் டாக்ஸும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டேன். போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சிருவேன். பார்ட் ஏல என்னென்னு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸோட பார்ட் ஏவையும் எழுதி வச்சிருவேன். பார்ட் ஏனா 12 மார்க், பார்ட் பில எழுதி வைப்பேன், பார்ட் சி படிக்க படிக்க அதில் டிக் போட்டுட்டே வருவேன். ஓகே இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு, இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு, அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஓரளவு கவர் பண்ணிட்டு பிளஸ் ஆல்சோ சிலபஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2 எல்லாம் முடிச்சிட்டிங்கனாலே சைமல்டேனியஸா ரெண்டுமே முடிஞ்சிடும். ஆக்சுவலா உங்க சிலபஸ் நீங்க படிச்சுட்டு கவர் பண்ணாலும் இந்த கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிருப்பீங்க, இல்ல இந்த கொஸ்டின் வைஸ் படிச்சாலும் சிலபஸ் கவர் ஆயிரும். பட் ஜென்ரலா இந்த கொஸ்டின்ல விட்டு போயிருந்தாலும் சிலபஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்
பேர் எந்த இயர்ல என்ன சிலபஸ் நமக்கு தெரியாது, மாறிட்டே இருக்கும். இப்போ என்னோட அக்கா படிச்சதெல்லாம் வேற சிலபஸ், நான் படிச்சது வேற சிலபஸ். ஸோ இப்போ நீங்க படிச்சது மேபி வேற சிலபஸா இருக்கலாம். ஸோ கொஷின்ஸ் படிச்சாலும் அந்த கொஷின் ஆக்சுவலா நம்ம சிலபஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து அப்படிதான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நெறையா வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் வந்து அந்த ரிப்பீட்டட்ல எழுதி வச்சிருந்தேன். ஸோ 4 மார்க்கு நெறையா உட்காந்து அதெல்லாம் படிச்சுட்டு போயிருந்தேன். பார்த்தா அதுல 1 கூட வரல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு அந்த சிலபஸ் வேற. எனக்கு அந்த சிலபஸ்லயே இல்ல. ஸோ அந்த கொஸ்டின் வந்து சிலபஸ்ல இருந்து பிளஸ் அது ரிப்பீட்டடா இருந்துச்சுன்னா, கன்ஃபார்மா அத படிச்சுக்கோங்க. லைப்ரரி போய் அத ஆக்சஸ் பண்ணி பாருங்க. அதுல வந்து நெறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அப்படி எல்லா செம்முக்குமே எக்ஸாம் வரதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி நீங்க லைப்ரரிக்கு போய் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பொறுமையா உட்காந்து சப்ஜெக்ட் வைஸ் நோட்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் படிக்கிறப்போ. இந்த ஹேக்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த பாயிண்ட், மேக் யுவர் ஓன் நோட்ஸ். நான் இது வந்து ஆல்ரெடி என்னோட போன வீடியோல சொல்லியிருந்தேன். திங்ஸ் ஐ விஷ் ஐ நியூ பிஃபோர் ஜாயினிங் சோயல்னு. நோட்ஸ் வந்து இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நான் வந்து நடுவுல ஒரு 2 வருஷம் எடுக்கவே இல்ல. ஆனா வந்து சம்ஹவ் ஐ மேனேஜ்ட். உங்களால அது முடியும்னா தட்ஸ் ஃபைன். முடியலன்னா டேக் நோட்ஸ். ஏன்னா ஆக்சுவலா நோட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் ஆகும். அதனால ரொம்ப லதாஜிக்கா இல்லாம கொஞ்சமாச்சும் நோட்ஸ் எடுங்க. சொல்றதே புரியலனாலும் ஏதோ ஒண்ணு எழுதி வைங்க. ஏன்னா அட்லீஸ்ட் யூ நோ என்ன டாபிக் எடுக்குறாங்கன்னு. அது தெரிஞ்சா வச்சு அத வச்சு நீங்க கூகுள் பண்ணலாம். இல்ல புக்ல தேடி பார்த்து சம்ஹவ் யூ கேன் மேனேஜ். ஸோ நோட்ஸ் எடுக்குறீங்களா? இன்கேஸ் உங்களால நோட்ஸ் எடுக்க முடியல, இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, புரியல, தமிழ் மீடியம் ஏதோ ஒண்ணு புரியலன்னா, என்ன பண்ணுங்க, ஒரு நல்லா படிக்கிற பொண்ணோ, பையனோ கிளாஸ்ல இருந்தாங்கன்னா, ஆஸ்க் தெம் ஃபார் நோட்ஸ். அவங்க அட்லீஸ்ட் குடுப்பாங்க. ஐ ஹோப் சோ குடுப்பாங்கன்னு. பட் குடுத்தாங்கன்னா, அத வாங்கி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹேவ் டன் தட். வந்து ஓரளவுக்கு எழுதியிருப்பேன். பட் அது கரெக்ட்டான்னு எனக்கே தெரியாது. இல்ல கன்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா, கிளாஸஸ் முடிஞ்சோனா உங்க நோட்ஸ் வாங்கி அடோப் ஸ்கேன் ஏதோ ஒரு ஸ்கேனர்ல ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிருங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டே ஸ்கேன் பண்ணுங்க. நோட்ஸ் வேணும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு, அண்ட் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் மேக் ஷூர் நீங்க எழுதுனது கரெக்ட்டான்னு பார்த்துக்கோங்க. இல்லன்னா மேக் அ கிளீன் காப்பி ஆஃப் தட் நோட்ஸ். இல்லன்னா அத அட்லீஸ்ட் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல ஏதோ ஒண்ணு. அந்த நோட்ஸ் முக்கியம். ஆனா கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். சில ஸ்டாஃப் அவங்களே கால் அவுட் பண்ணுவாங்க. நம்ம அத அப்படியே எழுதிக்கலாம். சில ஸ்டாஃப் கால் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க. அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாஃப். உங்களுக்கு எப்படி வராங்கன்னு. ஆனா நோட்ஸ் குடுக்குற ஸ்டாஃப் வந்தாங்கன்னா மேக் ஷூர் யூ ரைட் இட் டவுன். ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா 11th 12th புக்ஸ் வச்சு ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். நான் அப்படிதான் பண்ணேன். நான் வந்து பிபிஏவா எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் இருந்துச்சு. எங்களோட நான் வந்து சமச்சீர் கல்வி. அதோட 11th 12th புக்ஸ்ல இருக்க எல்லா நோட்ஸுமே போதும். அண்ட் அத வச்சுட்டு யூ கேன் ரைட் யுவர் செமஸ்டர். அண்ட் அத தாண்டி நோட்ஸ் வேணா கூகுள்ல பாத்துக்கோங்க. இல்ல உங்க ஸ்டாஃப் குடுத்தாங்கன்னா தட்ஸ் ஃபைன். 11th 12th புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட், நம்ம வந்து இப்போ இன்டர்னல்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ இன்டர்னல்ஸ்னா என்ன இருக்கும்? 5 காம்பனன்ட் இப்போதைக்கு சொல்லியிருப்பாங்கல்ல சோயல்ல. ஸோ என்னென்ன இருக்கும்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து மிட் செம். உங்களுக்கு வந்து 70ல 100ல 70 இஸ் ஃபார் யுவர் எக்ஸ்டர்னல், 30 இஸ் ஃபார் யுவர் இன்டர்னல். இந்த 30ல யூ வில் ஹேவ் 10 மார்க்ஸ் ஃபார் யுவர் மிட் செமஸ்டர் அண்ட் another 10ல 7 ஃபார் யுவர் அசைன்மெண்ட், 3 ஃபார் யுவர் பிரசன்டேஷன், இன்னொரு 10ல 5 அட்டெண்டன்ஸ், 5 வைவா. இந்த 30ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 30ல ஒரு 20 மேல வாங்குற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கன்ஃபார்மா நமக்கு வந்து அந்த எக்ஸ்டர்னல்ல 70ல 35 to 40 தான் வரும். எவ்வளோ முக்கினாலும் சில பேர் 45 போடுவாங்க. நான் 45 47 வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் மேக்ஸ். 50லாம் வாங்குறது கஷ்டம். 56லாம் வாய்ப்பே இல்ல, போட மாட்டாங்க. பட் சொல்றேன் 40s தான் மேக்ஸிமம் போடுவாங்க. எவ்வளோ நல்லா எழுதியிருந்தாலும். ஸோ நீங்க டோட்டலா பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்ல மார்க் வரணும்னா இன்டர்னல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அட்டெண்டன்ஸ் 5வா அது வந்து நீங்க வரத பொறுத்து தான் இருக்கு. சோயில கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். காண்டனேஷன்லாம் வைக்காம கொஞ்சம் கரெக்டா போயிருங்க. அண்ட் வைவா பத்தி பின்னாடி பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் மிட்செம் வந்து எப்படி எழுதணும்னு அடுத்து சொல்றேன். அண்ட் பிரசன்டேஷன், அசைன்மெண்ட் சொல்ற டேட்டு கொடுத்துருங்க. பிகாஸ் வந்து நீங்க டேட் வைஸ் கொடுக்குறவங்களாம் அவங்க எழுதி வைப்பாங்க. நீங்க பின்னாடி கொடுத்தீங்கன்னா மார்க் குறையும். அண்ட் ஆல்சோ ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாஃப். அண்ட் பிரசன்டேஷன் என்னன்னா, என்ன டாபிக் நீங்க அசைன்மெண்ட் பண்றீங்களோ அதை வந்து இந்த மாதிரி பேசணும் கிளாஸ்க்கு முன்னாடி நின்று. இட் கேன் பி பைலிங்குவல். அண்ட் இஃப் த ஸ்டாஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தட் இட் ஷுட் பி இங்கிலீஷ் ஆர் தமிழ்னா நீங்க அப்படிதான் பண்ணணும். அவங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ். ஆனா வந்து மோஸ்ட்லி பைலிங்குவல பண்ண விடுவாங்க. அண்ட் இஃப் தே ஆஸ்க் டு டூ இன் இங்கிலீஷ் ஆல்சோ டோன்ட் ஹெசிடேட். உங்களுக்கு வந்து வராது அப்படிலாம் பயப்படாதீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. போய் பேசுங்க. யாரும் உங்களை எதுவுமே சொல்ல போறது இல்ல. நீ நல்லா பேசல, இல்ல அப்படி பண்ற இப்படி பண்றலாம். அது உங்க கிளாஸ். நீங்க போய் என்ன வேணா பேசலாம். அது மாதிரி பேசுங்க. தப்புனா நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 இயர்ஸ் இருக்கு. அதுல அவ்வளோ பிரசன்டேஷன்ஸ் பண்ண போறீங்க. பிகாஸ் யூ கேன் இம்ப்ரூவ். ஸோ அதை விட்டுட்டு சும்மா சில்லா போய் பிரசன்டேஷன்ஸ் பண்ணுங்க. ஸோ பிரசன்டேஷன்ஸ் அண்ட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் ஆர் ஓவர். அண்ட் கமிங் டு யுவர் வைவா. வைவா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இட் வில் பி லைக் அ இன்டர்வியூ. ஒரு எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் ரூம் வெயிட்டிங் ஹால்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இன்னொரு ஹால் இருக்கும். அந்த ஹால்ல நீங்க போயிட்டு எத்தனை ஸ்டாஃப், இப்போ 5 ஸ்டாஃப்னா 5 பேரும் உட்காந்துருப்பாங்க. தேர் பி அ சேர் ஃபார் யூ. நீங்க போய் அங்க உட்காந்துடணும். உள்ள போயிட்டு
விஷ் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருங்க. அண்ட் ஒருத்தரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீங்க வந்து ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல கேட்பாங்க. இங்கேருந்தே ஆன்சர் பண்ணணும். மித்த 4 பேரும் நம்மள தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து இங்க கேட்பாங்க, இங்க கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. இங்க கேட்கறப்ப கூட இங்க கேட்கலாம். இங்க கேட்கறப்ப கூட இங்க கேட்கலாம். அவ்ளோ அடி வாங்கிட்டோம்னா நம்ம அவுட் ஆஃப் டாபிக்ல இருந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கெல்லாம் ஒரு டைம் நீ என்ன ஃபோன் மாடல் வச்சிருக்கேன்லாம் கேட்டாங்க. ஏன்னா ஒண்ணுமே தெரியல. என்னத்த தான் சொல்றதுன்னு ஒரு பிளாங்க் ஸ்டேஜ்க்கு போயிட்டேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் வைவா. அது வரைக்கும் ஆன்லைன் வைவா தான். சும்மா வந்து ஜி மீட்ல தான் இந்த வைவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் வைவால லிட்டரலா அழுதுட்டேன். கண்ணுலலாம் கலங்கிருச்சு. ஏன்னா பயத்திலே பாதி மறந்துட்டேன். என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப பேனிக் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் சில்லா தெரிஞ்சத இதெல்லாம் கிளியரா தெரியும். இல்ல சில ஸ்டாஃப் ரொம்ப சில்லா தான் முன்னாடியே சொல்லிடுவாங்க. இந்தந்த டாபிக் கவர் பண்ணிட்டு வாங்க வைவாக்கு போதும்னு. இல்லன்னா உங்க அசைன்மென்ட் டாபிக் மட்டும் படிச்சுட்டு வாங்க போதும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க ஸ்டாஃப் சில்லா இருந்தா கேட்டுக்கோங்க. இது படிச்சா போதுமான்னு. அப்படி சொன்னாங்கன்னா அதை நல்லா படிச்சுட்டு போயிட்டு அதை மட்டும் சொன்னா போதும். கமிங் டு மிட் செமஸ்டர். மிட் செமஸ்டர்ல வந்து ஒரு 10க்கு வந்து வில் ரைட் ஃபார் 50 மார்க்ஸ். 50 வந்து 10ஆ கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஈஸியா நீங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாங்கிறது மிட் செமஸ்டர் தான். பேசிக்கா 10 மார்க்கோ 12 மார்க்கோ ஹேவ் யூர் சினாப்சிஸ். நீங்க வந்து இப்போ ஒரு 12 மார்க் கொஸ்டின் எழுத போறீங்கன்னா அதுல கண்டிப்பா வந்து சினாப்சிஸ் இருக்கணும். இப்போ என்னென்னலாம் எழுத போறீங்க, உள்ள என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போறீங்கிறத இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஹிந்து ஃபேமிலிலானா அதை பத்தி அண்ட் அதுக்கோட கேஸ் லாஸ் அதெல்லாம் எழுதிட்டு கடைசியில கன்க்ளூஷன் போட்டுட்டு அதை பத்தி நீங்க உள்ள அதை வந்து ஒரு டப்பா போட்டுருங்க நீட்டா. இதை வந்து கொஞ்சம் டிராயிங் எல்லாம் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் இதான் ப்ரெசன்டேஷன் பண்ணாதான் வந்து மார்க் வரும். இது டப்பா போட்டுட்டு அதை ஃபுல்லா எழுதிட்டு கேஸ் லாஸ் எழுதுறதையும் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க ஆர் மேக் அ பாக்ஸ். கேஸ் லா கரெக்டா எழுதுங்க. தப்பா எழுதுற கேஸ் லா இல்ல உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு வர கேஸ் லாக்கெல்லாம் டோன்ட் மேக் அ பாக்ஸ். அதை வந்து நல்லா நம்மளே காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிரும். அண்ட் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ப்ராப்ளம்னா என்னன்னா தே லாஸ்ட் சினாரியோ. அது வந்து ஒரு கேஸ் லாவோட தான் இருக்கும். ஏ வந்து பிஏ குத்திட்டான், பி டைட். இப்போ ஏ வந்து ஜெயில இருக்கான். அவனை என்ன பண்ணி வெளில கொண்டு வரலாம், இல்ல என்ன செக்ஷன் வரும், அந்த மாதிரி தே லாஸ்ட் சம் ரேண்டம் கேஸ் லாவோட ஃபேக்ட்ஸை மட்டும் கொடுத்து தே லாஸ்ட் த கேஸ் லா நேம். நீங்க நீங்க வந்து அந்த கேஸ் லா ஃபேக்ட்ஸை வாசிச்சோன்னே உங்களுக்கு அந்த நேம் தெரியணும். இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி எழுதணும்னா முதல்ல ஃபேக்ட்ஸ் அப்படியே எழுதணும். அண்ட் இஷ்யூஸ் என்னன்னு எழுதணும். அண்ட் அதோட வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இன்வால்வ்னு எழுதணும். அப்புறமா வந்து டிசிஷன் எழுதணும். அண்ட் சிமிலர் கேஸ்லாம் எழுதணும். இது எல்லாமே எழுதுனாதான் ஓரளவுக்கு மார்க் வரும். ஸோ எக்ஸாம் பத்தி இஃப் யூ வாண்ட் அ செப்பரேட் வீடியோ ஐ கேன் மேக் இட். கமெண்ட் பிலோ அண்ட் ஐ வில் மேக் அ வீடியோ. ஸோ இது வந்து பேசிக்கா நீங்க இப்பெல்லாம் இன்டர்னல்ல வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். மிட்செம்ல மிட்செம் வந்து கொஞ்சம் ஈஸி டு ஸ்கோர். கீப் இன் மைண்ட். ஏன்னா செம்ல வந்து யூல் ஹேவ் அ வாஸ்ட் சிலபஸ். நிறைய படிச்சு நிறைய எழுதணும். அதே வந்து மிட்செம்ங்கிறது 3 மாடியூல் தான். ஸோ யூ கேன் ஸ்கோர் பெட்டர். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் வந்து நான் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி எக்ஸாம்ல டைம் மேனேஜ் பண்ணணும், எக்ஸாம் முன்னாடி எப்படி படிக்கணும், ஸ்டடி டைம் டேபிள் பிளான் எப்படி வச்சுக்கணும், எக்ஸாம் ப்ரெஷர் எப்படி இல்லாம இருக்கணும், நைட்ல வந்து எக்ஸாம் முன்னாடி நாள்ல என்னென்னலாம் பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். பட் இதுவே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் வீடியோ டு பி டூ லாங். ஸோ அதனால இப்போ இதை இங்கே முடிக்கிறேன். பட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஃபர்தர் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் கிளாரிஃபை. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் பார்ட் 2 ஆஃப் திஸ் வீடியோ, இதுல கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். மிச்சமான எல்லாத்தையும் ஐ வில் டூ இன் பார்ட் 2. ஃபைனலா சொல்லணும்னா யூ நீட் நாட் பி அ டாப்பர் பட் யூ ஹேவ் டு பி யுவர் பெஸ்ட் வெர்ஷன். ஸோ இதுக்கு பேசிக்கா டிசிப்ளின் வேணும். ஒரு டெய்லி எஃபர்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒன்று தோணணும். ஸோ டிசிப்ளின்டா இருங்க. எந்த ஒர்க் பண்ணாலும் இது இன்னைக்கு படிக்கணும்னா அதை படிச்சு முடிச்சிடுங்க. ஏன்னா வந்து சோயில கொஞ்சம் காம்படிஷன் அதிகம். எல்லாருமே படிக்கிறவங்க தான். அந்த அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போனஸா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா குட்டியா மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, இல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு டிராவல் பண்றப்போ அதை கேட்டுக்கோங்க. இல்ல ஃப்ரெண்டை வந்து ஒரு டாபிக் வாய்ஸ் மெசேஜ் போட சொல்லுங்க. நீங்க ஒரு டாபிக் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. தட் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் ஆஃப் யூ. வைவாக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் என்னன்னு கேளுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லி தரலாம். உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லித்தாங்க. டிஸ்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் அட்டெண்ட் ஆல் இன்டர்னல்ஸ். எதையுமே விட்டுறாதீங்க. இன்டர்னல்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபார் யுவர் டோட்டல் ஸ்கோர். இப்போ நான் சொன்ன எல்லாத்துலயுமே எதை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா. இஃப் யூ வாண்ட் பார்ட் 2 ஆஃப் திஸ் வீடியோ எல்லாமே எனக்கு அப்பதான் தெரிய வரும். எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டசன்ட் நோ ஹவ் டு ஸ்டடி இல்ல என்ன தெரியலன்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ்க் them to comment in this video அவங்களுக்கு என்ன தெரியலன்னு. so that I can make a video to help them. okay guys, bye bye, take care, stay safe and study hard. okay, உங்களுக்கு வேற என்ன கோல்ஸ் இருக்கு இல்ல வேற என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. so that I can make another video. okay, bye bye, take care.